அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். விருதுகள் வாங்க வந்திருக்கனால நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்கல. அடுத்த ½ hour உங்க எல்லாருக்கும் உங்க எல்லா கைக்கும் விருது வந்தது. இங்க வந்திருக்க முதன்மை கொண்ட அனைத்து லீடர்ஸ்களுக்கும் கவிதா மேம் பேசும்போது நான் உங்களுக்கு எப்போதும் ஒரு ரசிகர். அதே டைம் இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு போயிட்டு மாதிரி இருக்குது. உண்மையிலே நான் சொல்றேன், எல்லாரும் நினைப்பீங்க எங்க பாப்பாவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு என்ன பேச போதுன்னே தெரியல. இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க அம்மா, என்னுடைய மனைவி தான். அதுக்கான முழுமையான காரணம் அவங்க தான். எனக்கு ஏதாவது தெரியலன்னா கூட நான் எங்க தான் போன் பண்ணி கேட்பேன், அப்ப அந்த குரல்ல மறந்து போச்சு ஏதாவது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு. அருணாமாம பத்தி சில விஷயங்கள் நான் வீட்டுல பேசினத அவங்க இங்க ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் முருகன் சார் ஒரு 2 பேரையும் பைக் பண்ண இருக்காரு. மேக்ஸ்வெல் டீம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை என்னுடைய வணக்கம். நான் எதை சொல்றது அப்படின்னா, சும்மா ஒரு 2 நிமிஷத்துல இந்த பெண்களோட வரலாறு, அந்த வரலாறு எப்படி கடந்து வந்துச்சு அப்படிங்கறத மட்டும் ஒரு 2 நிமிஷத்துல பேசணும்னு நினைக்கிறேன். இறைவன் படைப்பில் பெண் குலம் எப்போதும் உயர்ந்த இடத்தில் தான் இருந்துச்சு. அதற்காக தான் பரமசிவன் அருகில் பார்வதி, அரசன் அருகில் அரசி, அரசன் அருகில் அரசி உட்கார்ந்து அந்த ராஜ்யத்தை ஆண்டால் அந்த ராஜ்யம் அமைதி கொள்ளும், மகிழ்ச்சி இல்ல. எப்படி படைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அரசன் என்பவன் அறிவு, அந்த அறிவை முன்னிறுத்தி அன்பை பின்னிறுத்தி ஆண் உடலை ஆடையாக்கி, அறிவுக்கு ஆண் உடலை ஆடையாக்கி படைத்தது இயற்கை. அன்பு எவ்வளவு அழகா சொல்றாங்க. அன்பு, அன்பை முன்னிறுத்தி அறிவை இணைத்து பெண் உடலை ஆடையாக்கி அன்பை படைத்தது இயற்கை. ரைட்? கணவனா மனைவியா, அரசனா அரசியா, அன்பா அறிவா? அன்பா அறிவாங்கிற போட்டி வரும்போதெல்லாம், எப்போதெல்லாம் அறிவை அன்பு ஆள்கிறதோ அது வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, அந்த இடம் மகிழ்ச்சி அடையும். இந்த ஒரு நெருக்கடி இப்படி கடந்து வந்ததுமே பழக்க வழக்கத்துல இந்த பெண் குலம் ஒரு இடத்துல மிகப்பெரிய வேதனை, உடன்கட்டை ஏறுது. உடன்கட்டை ஏறுதுன்னா கணவன் இறந்து விட்டார்,